வணக்கம்மா. வணக்கம். உங்க பேரு? ராஜலட்சுமி. ஓகே. என்ன வயசுமா? 48 வயசு ஆகுது. ஓகே ஓகே. எங்க இருந்து வரீங்க? நம்ம பக்கம் மேடவாக்கத்துல இருந்து வந்து. மேடவாக்கத்துல இருந்து வரீங்களா? நம்ம ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த ஆட் மூலியமா பார்த்தேன் மேம். ஆட் பார்த்தீங்களா? ஓகே. என்ன தொந்தரவுக்காக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்க? வீசிங் வருது, மூச்சு அடைப்பு வருது, காலையில எழுந்தோடனே தும்பலா வருது. தும்மல் வந்ததுன்னா கண்டினியூஸா உங்களுக்கு எத்தனை வாட்டி தும்புவீங்க? 4 வாட்டி 5 வாட்டி நிறைய ஒண்ணுன்னே இருக்கும். ஓகே ஓகே. இப்ப நம்ம மருந்து எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல மேம். ஓகே. இப்ப ட்ரீட்மெண்ட் அந்த மருந்து சாப்பிட்டதுல இருந்து இப்ப பரவாயில்ல, உடம்பு பரவாயில்ல. வீசிங் எல்லாம் ஒண்ணும் தொந்தரவு இல்லை. நீங்க வீசிங்காக பஃப் எதுவுமே எடுத்துக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டீங்க. சரி சரி. இப்போ உங்களால மாடிப்படி எல்லாம் ஈஸியா ஏற மாடிப்படி எல்லாம் ஏற முடியுது, நடக்க முடியுது, எல்லாமே பண்ண முடியுது மேம். முன்ன விட இப்ப ரொம்ப நல்லா இருக்கு. உடம்பு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. ஏன்னா இப்ப மழை காலம் வர நல்லா இருக்கு. மழை காலத்துல எப்பவுமே தும்மல் வருதுன்னு என்கிட்ட சொல்லி இருந்தீங்க. ஆமா. இப்ப அந்த தும்மல் இப்ப வர்றது இல்ல மேம். ஃப்ரீ ஆயிடுச்சு. எவ்வளவு நாள் தங்கி இருந்தீங்கம்மா? 10 நாளா இருந்தேன் மேம். 10 நாளா இருந்தீங்களா? அட்மிஷன்ல இருக்கும்போது உங்களுக்கு வெள்ளரிக்காய் மெயினா நாங்க கொடுப்போம் உங்க உணவுல. வெள்ளரிக்காய் சாப்பிட்டு எனக்கு வீசிங் எல்லாம் வரல மேம். ஆனா வீட்டுல இருக்கும்போது அதெல்லாம் சாப்பிட்டாக்கா வீசிங் வந்து இருந்தது. ஓகே ஓகே. வீட்டுல இருக்கும்போது இங்க வந்த பிறகு வீசிங் வரல. ஓகே ஓகே. அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் சாப்பிடுறதுனால அது நல்லா இருந்துச்சு. ஓகே. அப்புறம் நம்ம கொடுக்குற நீராவி குளியல், ஆயுர்வேதிக் மசாஜ் அதெல்லாம் எப்படி ஃபீல் பண்ணீங்க? நல்லா இருக்கு மேம். அதெல்லாம் உடம்பு நல்லா ஃப்ரீயா இருக்கு. இன்னும் ஒரு 2 மாசம் இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கின்னு பார்க்கலாம், ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி ஓகே ஓகே. இங்க யோகா மூச்சு பயிற்சி எல்லாம் சொல்லி கொடுத்தாலும் இப்ப அதை நீங்க வீட்டுல போயிட்டு அப்படியே வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் மேம். இங்க வந்து நல்லா சொல்லி கொடுத்தாங்க. பிசியோ சார் வந்து சொல்லி கொடுத்தாங்க எக்ஸசைஸ் மாதிரி. அதெல்லாம் பார்த்து நல்லா பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு நேரம் வீட்டுல இப்ப பண்றீங்க? பண்றோம் ஒரு 1/2 hour அந்த மாதிரி அப்படி பண்ணிட்டு இருக்கிறோம். சரி ஓகே ஓகே. சரி. நம்ம ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன்ல இருக்கும்போது நம்ம டாக்டர்ஸ் ஸ்டாஃப் எல்லாம் உங்களை எப்படி நல்லா கவனிக்கிறாங்க மேம். நல்லா சாப்பாடு டைம் பிரகாரம் சாப்பாடு கொடுத்து சிஸ்டருங்க டாக்டர்ஸுங்க ரவுண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா பாக்குறாங்க மேம். ஓகே ஓகே.